சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 27ஆம் தேதி கரூரில் நடந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கலந்து கொண்ட மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் உயிரிழந்தவருடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து நேற்று மாலை வரை 41 பேர் உயிரிழந்திருக்கிறதா அதிகாரப்பூர்வமான தகவல் இருக்குது. இதில் இன்னும் ஒரு 4-5 பேர் ஆபத்தான நிலையில் தான் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்காங்க. அவங்களுக்கு பெரிய அளவில் உயிரிழப்பு இல்லை என்றாலும் உடல் உறுப்பு இழப்புகள் எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கு, அவங்களால மீண்டும் இயல்பான நிலைக்கு வர முடியுமா அப்படிங்கிற கேள்விக்குறிகள் எல்லாமே இருக்குது. இதில் நாமக்கல்லில் நடந்த மதிய நிகழ்வில், அதாவது 27ஆம் தேதி அன்னைக்கு மதியம் 12 மணியிலிருந்து 2 மணி அளவிலான அந்த நிகழ்வில் அங்கேயும் ஒரு 10 பேருக்கு மேலே மயக்கம் போட்டு வந்திருக்காங்க. 4 பேர் அரசு மருத்துவமனையில் உள்நோயாளிகளாக சேர்க்கப்பட்டு ஒரு நாளுக்கு பிறகு 3 பேர் டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க. இன்னும் ஒருவர் ஆபத்தான நிலையில் தான் இருந்துகிட்டு இருக்காரு. இந்த நிகழ்வு நடந்த போதே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜயாக இருக்கட்டும் அல்லது அவருக்கு கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகளாக இருக்கட்டும் கொஞ்சமாவது மண்டையில் இருக்கிற அந்த அறிவை பயன்படுத்தியிருந்தாங்கன்னா கரூரில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் திட்டமிட்டிருக்கலாம். ஆனால் அந்த எந்த திட்டமிடலுமே இல்லாமல் வரிசையாக ஒருத்தன் பின்னால் ஒருத்தன் ஊர்வலமாக கரூர் வரைக்கும் போயிட்டு கரூர் கூட்டத்துக்குள்ளே போகும்போது ஏற்பட்ட பிரச்சனையினால தான் இந்த 41 பேர் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. இதை மறைத்து தங்களை யோக்கியமானவர்களாகவும் தங்களுடைய கட்டுப்பாடு மிக்கவர்களாகவும் தன்னுடைய தலைவன் எப்படி சொல்கிறானோ அதன்படி தான் தன்னுடைய தொண்டர்கள் எல்லாம் நடப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பு தன்னுடைய அமைப்புக்கு இருக்கிற மாதிரியான ஒரு போலி தோற்றத்தை காட்டிட்டு அரசின் மீது குற்றம் சொல்கின்ற நோக்கத்தில் தான் விஜய் பேசியிருக்காரு. அதுவும் 72 மணி நேரம் கழித்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோவில் தன்னுடைய தவறால் தன்னுடைய அமைப்பினருடைய கட்டுப்பாடின்மையால் தான் ரசிகர்கள் ஒழுக்கமில்லாமல் நடந்ததுனால இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கிறத பற்றி கொஞ்சம் கூட மனசாட்சியோடு அதை வெளிக்காட்டிக்காமல் முதலமைச்சருக்கு சவால் விடுகிறார். அரசு தான் காரணம் அப்படிங்கிறது மாதிரி சொல்லி, முதலமைச்சர் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் என்னோடு மோதுங்க, எங்கள் தொண்டர்களோடு மோத வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. இது விஜயனுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்களையும் திமுகவினுடைய எதிர்ப்பாளர்களையும் வேண்டுமானால் உற்சாகப்படுத்தக்கூடிய செய்தியாக இருக்கலாமா தவிர உள்ளபடியே அரசியல் அறிவோடு இருக்கின்ற சாமானிய மக்கள் யாருக்குமே தெரியும் உன்னுடைய தகுதி என்பது வேறு, திமுகவினுடைய தகுதி. அதாவது திமுகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலினை பற்றி நம்ம இங்கே பேச வேணாம். அடுத்ததாக துணை முதலமைச்சராக இருக்கிற உதயநிதியை பற்றி கூட பேச வேணாம். திமுகவினுடைய தலைவர், அந்த பொறுப்புக்கு வந்திருக்கிற ஒருவர். ஏன்னா இங்கே அவர் சொல்லியிருக்கிறது ஸ்டாலின் அவர்களை பற்றி அல்ல, தமிழக முதல்வர் திமுகவுடைய தலைவர். அந்த தலைமை பொறுப்பை எதிர்த்து பேசக்கூடிய அளவுக்கு அல்லது அதற்கு சவால் விடக்கூடிய அளவுக்கு உனக்கு முதல்ல தகுதி இருக்குதா அப்படிங்கிறதை விஜய் யோசிச்சிருக்கணும். அல்லது விஜய் அவங்க அப்பாவாவது யோசிச்சிருக்கணும். அல்லது அவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இந்த அறவேக்காடுகளாவது யோசிச்சிருக்கணும். அது எதுவுமே கிடையாது. வெளிப்படையாக சொல்ல போனோம்னா கொட்டாம்பட்டியிலையோ வேளாம்பட்டியிலையோ இருக்கக்கூடிய ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கிளைக்கழக செயலாளருக்கு இருக்கின்ற அறிவும் பொறுப்பும் பக்குவமும் விஜய் கிடையாது. ஒரு மாநில தலைவர் அப்படிங்கிற பொறுப்புக்கு நீ உன்னுடைய கட்சி ஆரம்பித்து வந்திருக்கலாமா தவிர உனக்கு அதுக்கான எந்த கட்டமைப்புமே கிடையாது, எந்த தகுதியுமே கிடையாது. திமுகவுடைய தலைமை என்பது ஒரு கட்டமைக்கப்பட்ட அமைப்பு. அதுக்கு பல்வேறு விதமான துணை அமைப்புகள் இருக்குது. தொண்டர் அணி இருக்குது, பாதுகாப்பு அணி இருக்குது, மகளிர் அணி இருக்குது. அந்த கட்டமைப்பில் இருக்கிற அந்த கட்சி எப்படி ஒரு கூட்டத்தை நடத்துங்கிறத ஒரு ஓரத்தில் போய் உங்களுடைய கட்சி பொறுப்பாளரை நிற்க வச்சு பார்த்துருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது, உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு கெட்ட பேர் வந்திருக்காது. அதை எதுவுமே செய்யாமல் முழுக்க புரோக்கர்கள் என்ன சொல்ல போனால் மாமான்னு கூட சொல்லலாம், மாமா பயல்களை கூட வச்சுக்கிட்டு அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கிற விஜய் அவங்க மேலே குற்றம் சொல்கிறது தான் பொதுவாக அரசியல் பார்வையாளராக இருக்கிற யாராலையும் ஜீரணிச்சிக்க முடியாத ஒரு கொடுமையான செய்தியாக இருக்குது. அதிமுகவோ காங்கிரஸோ திமுகவோ ஒரு கட்சி எப்படி கூட்டம் நடத்துது, அதை நம்ம எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத பற்றிய குறைந்தபட்ச புரிதல் இல்லாமல் ஒரு கூட்டத்தை நடத்தி 41 பேரை பலி கொடுத்து விட்டு இப்போ பல்வேறு தரப்பான சமூக ஊடகங்கள், அதாவது அதிமுக ஆதரவு அல்லது திமுக எதிர்ப்பு, பிஜேபி ஆதரவு அல்லது விஜய் ஆதரவு, இந்த மாதிரியான சமூக ஊடகங்கள் வாயிலாக எக்கச்சக்கமான கதைகள் எனக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு காலையிலேயே பல ஆடியோக்களும் வீடியோக்களும் வந்தது. ஆனால் அது எதுவுமே உண்மை இல்லைங்கிறது நம்ம பார்க்கும்போதே தெரியுது. கோயம்புத்தூர் இருக்கிற ஒரு பையனும் கரூர் இருக்கக்கூடிய அவங்க உறவுக்கார பொண்ணு ஒருத்தரும் பேசிக்கிறாங்க. அந்த பேச்சு ஆடியோவில் பார்த்தீங்கன்னா, ஆமாண்ணா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு டாக்டர்லாம் சொல்கிறாங்க செத்தவங்க அத்தனை பேருமே கழுத்தை மிதிச்சு தான் உயிரிழந்திருக்காங்க, வயிற்றில் மிதிச்சிருக்காங்க அப்படின்னு. இது ஒரு செய்தியாக போட்டு ஒரு சில ஊடகங்கள் வெளியிடுறாங்க. இது திட்டமிட்ட சதி, யாரோ கூட்டத்துக்குள்ளே எல்லாரையும் கீழே தள்ளி அவங்க வயிற்றுலையும் நெஞ்சிலையும் மிதிச்ச மாதிரின்னு. அடிப்படை அறிவு இருக்கிற
கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்குற ஒருத்தனால தான் யோசிச்சு பாருங்கள். கூட்டத்தில் விழுந்த ஒருத்தனை நூற்றுக்கணக்கான மக்கள், அதுவும் ஆயிரக்கணக்கான மக்கள் நடந்து ஏறி ஓடிட்டு இருக்கும்போது அவன் வயிற்றுலையும் கழுத்துலையும் மிதிக்காமல் வேறு எங்கே மிதிச்சிருப்பான் அப்படிங்கிற அந்த அறிவோடு இதை வெளியிட்டிருக்கிறவனுக்கும் இதை ஆடியோவை வெளியிட்டு அதை சமூக ஊடகங்களை பரப்புறவனுக்கும் யோசிக்கிற திறன் இல்லாமல் இருக்குங்கிறது ஒரு வேதனையான செய்தி. அதே மாதிரி இன்னொரு செய்தியும் பரவலாக ஒரு 2 நாளாகவே அடிபட்டது. இறந்து போன அத்தனை பேருடைய பற்களும் நீல நிறத்தில் இருந்தது. அவங்க ஏதோ ஒரு வகையில் மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கேஸை கூட்டத்துக்கு கீழே போட்டிருக்காங்க. அதனால தான் ஒரு இடத்துல கூட்டத்தில் இருந்தவங்க எல்லாம் மயங்கி விழுந்திருக்காங்க அப்படிங்கிற ஒன்று வருது. இன்னொன்று கண் எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஏதோ ஒரு பவுடரை உள்ளே போட்டிருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக தான் இத்தனை பேர் மயக்கம் ஏற்பட்டிருக்காங்க அப்படிங்கிற வதந்தி கிட்டத்தட்ட 2 நாளாக கரூர் பகுதியில் ஓடிட்டுருக்கு. தடய அறிவியல் சோதனைகளும் சரி, அங்கிருந்த பத்திரிகை நண்பர்கள், அந்த இடத்த பார்த்தவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படியெல்லாம் விசாரித்தோம்னா அந்த மாதிரியான எந்த நிகழ்வும் அங்கே ஒரு துளி இடத்துல கூட நடக்கலைன்னு தான் தெரியுது. ஏன்னா அந்த கூட்ட நெரிசலில் சாஞ்சவங்க கூட ஒரே இடத்துல இல்லை, பல இடங்களில் சரிஞ்சிருக்காங்க. விஜய் பேசிகிட்டு இருக்கிற போதே கூட்டத்துக்கு முன்னாலேயே சரிஞ்சு விழுந்திருக்காங்க. வலது பக்கம், இடது பக்கம், பின்பக்கம், முன்பக்கம், அப்படி பல இடங்கள்லையும் நெரிசல் ஏற்பட்டு அதன் விளைவாக தான் விழுந்திருக்காங்களே தவிர இந்த ஆடியோ பேச்சு ஆதாரம், வீடியோ பேச்சு ஆதாரம் அப்படின்னு சொல்கிறது எதுவுமே உண்மையானதாக தெரியல. உடற்கூறு ஆய்வுக்கு போன அந்த உடல்கள் அனைத்துமே மருத்துவமனைக்கு போகும்போதே உயிரிழந்த நிலையில் தான் கிட்டத்தட்ட ஒரு 30 பேருக்கு மேலான உடல்கள் போயிருக்கு. சிகிச்சைக்கு பிறகு உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை ஒரு 10ங்கிற அளவில் தான் இருக்குது. கூட்டத்தில் உயிரிழந்த பலருடைய வீடுகளுக்கு போயிருந்த நம்ம அரசியல் கட்சி சார்புடையவர்களையும் இதழியல் துறை நண்பர்களையும் நானும் சில வீடுகளுக்கு போயிருந்தேன். எல்லாரையும் பார்த்து நம்ம கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த செத்து போனதில் பெரும்பாலானோர் பெற்றோருக்கு தெரியாமல் அல்லது புருஷனுடைய பேச்சை மீறி, மகனுடைய பேச்சை மீறி, அப்பா அம்மாவுடைய பேச்சை மீறி அந்த கூட்டத்துக்கு போனவங்களாக தான் அதிகம் பேர் இருக்காங்க. 90% பேர் பெற்றோர்கள் வேண்டாம், போக வேணாம், இது ஆபத்தானது, இது சரி இருக்காது அப்படின்னு சொல்லியும் அதை கடந்து போய் தான் இறந்துருக்காங்க. இதே மாதிரி தான் இந்த கூட்டத்துக்கு வந்திருந்த அத்தனை பேருமே கட்டுப்பாடு இல்லாத தான் வந்திருப்பாங்க. யாருடைய கட்டுப்பாடும் யாருடைய பொறுப்பும் இல்லாமல் அந்த பகுதியில் குடியிருக்கக்கூடிய நண்பர் ஒருத்தர் ஒரு செய்தி அனுப்பியிருந்தார். நான் அந்த வேல்சாயபுரத்துக்கு பக்கத்தில் தான் குடியிருந்துட்டு இருக்கேன். என்னுடைய கடை அங்கே தான் இருக்குது. 27ஆம் தேதி காலையிலிருந்து ஈரோடு ரோட்டில் கட்டுப்படுத்த முடியாதவர்களான ஆர்ப்பாட்டத்தோடு தான் இந்த பசங்கள்லாம் போயிட்டு இருந்தாங்க. அதுக்கு பின்னால் கோவை ரோட்டில் ஒரு டாஸ்மாக் கடை இருந்தது. கிட்டத்தட்ட 12 மணிக்கு கடை திறந்திலிருந்து கூட்டம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு கூட தொண்டர்கள் பலர், அதுவும் சின்ன வயசு பசங்க, முதன்முறையாக சரக்கு அடிக்கிற மாதிரியான தோட்டத்தில் இருந்தவங்கெல்லாம் பல பேர் போய் அங்கே குடிச்சிக்கிட்டு இருந்ததை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னாங்க. இப்படி பல்வேறு காரணங்களோடு இந்த நிகழ்வு நடந்திருக்குது. அதை விட்டுட்டு முழுக்க அரசையும் காவல்துறையும் குற்றம் சொல்வது அர்த்தம் இல்லாததாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுவும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த பொறுப்பாளர்கள் குற்றம் சொல்கிறது தான் ஜீரணிக்க முடியாத செய்தி. இன்னொரு செய்தியை நம்ம இந்த இடத்துல குறிப்பிட வேண்டும். வழக்கமாக காவல்துறை சார்ந்து இருக்கிற அதிகாரிகளை உடனடியாக அரசு இந்த இடத்துல சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா பணியிடை மாற்றம் பண்ணி ஒரு உத்தரவு போட்டு தற்காலிக தீர்வு ஏற்படுத்துவாங்க. ஆனால் இப்போ தான் அந்த 3ஆம் தரமான வேலைக்கு போகாமல் முழுமையாக அரசு காவல்துறை மேலே தப்பில்லை அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டாண்டில் நின்றுருக்காங்க. இந்த ஸ்டாண்டில் நின்னால் மட்டும்தான் காவல்துறை அடுத்தடுத்த இடங்களில் தங்களுடைய பணியை சரியாக செய்ய முடியும். காவல்துறை 100% தன்னுடைய பணியை சரியாக செஞ்சது அப்படின்னீங்கன்னா இல்லை. அதுக்கு காரணம் சமூக ஊடகங்கள். கிட்டத்தட்ட மதியம் 12 மணிக்கு முன்பாகவே தன்னுடைய குழந்தைகளை தூக்கிட்டு பல பெற்றோர்கள் விஜய் கூட்டம் நடக்கிற இடத்துக்கு போயிருக்காங்க. உள்ளபடியே போலீஸார் அவர்களை அனுமதித்திருக்கக்கூடாது. ஆனால் இவன் கொடி கட்சிக்காரனா அந்த கூட்ட நிகழ்ச்சிக்கு போகிறானா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதே நேரத்தில் அப்படி போகிறதாக இருந்து அவங்க தடுத்திருந்தாலும், நான் எங்கள் சொந்தக்காரரை பார்க்க போகிறேன், பஸ் ஏற போகிறேன், என் வீடு அங்கே தான் இருக்குது, நான் போகிறேன், அதை தடுக்கிறேன் அப்படின்னு அதை ஒரு வீடியோவாக்கி சமூக ஊடகங்களில் பரவ விட்டுருப்பாங்க. அப்போ விஜய் கூட்டத்துக்கு வரவங்களை தடுக்கிறாங்கிற பேர் வரும். அந்த பகுதியில் குடியிருக்கிற மக்களை உள்ளே விட மாட்டேங்கிறாங்கிற ஒரு பிரச்சனை வரும். அதனால தான் போலீஸார் பெரும்பாலும் பாதுகாப்பு பணியில் இருந்தாலும் போகிறவங்க இதுக்கு தான் போகிறாங்கங்கிறது ஓரளவுக்கு அவங்களால அனுமானிக்க முடிந்தாலும் போய் வினையை நீங்களே அனுபவிங்கிற முடிவில் தான் விட்டுருக்காங்களே தவிர வேறு காரணம் இருக்கிறதா தெரியல. ஏன்னா அந்த பணிக்கு போயிருந்த பல காவல்துறை நண்பர்கள்ட்டையும் பேசினேன். வர்றவன் அவ்வளோ பேருமே சாதாரண பேண்ட் ஷர்ட்டில் வர்றான், உள்ளே போய் தான் அந்த கட்சி கொடியையும் கழுத்தில் போடுற துண்டையும் எடுத்து போடுறான். நம்மளால் தடுக்க முடியலைங்க. அதே மாதிரி சில சமூக ஊடகங்களில் அந்த வேல்சாயபுரத்தினுடைய வலது பக்கம் இடது பக்கம் இருந்த பல தெருக்களுக்கு போகக்கூடிய வழிகளை அடைச்சிட்டாங்க, அதாவது பாதைகளை அடைச்சிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் சில சமூக ஊடகம் சார்ந்த நண்பர்கள் வச்சாங்க. அரசியல் தலைவர்களும் அதை பேசினாங்க. நாமும் அதை பற்றி விசாரிக்கும் போது அந்த பாதையை அடைத்து
ஃப்ளெக்ஸ் பேனரை வச்சதே விஜயனுடைய கட்சிக்காரங்க தான். இவங்க தான் ஃப்ளெக்ஸ் பேனர் வச்சு பின்னாலையும் முன்னாலையும் போக விடாத மாதிரி, அதாவது கூட்டத்தை ஒரே கட்டுக்குள்ளே வச்சிருக்க மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த ஃப்ளெக்ஸ் பேனர்லாம் வச்சுருந்தாங்க. இது வைக்க வேணான்னு பலமுறை அந்த இடத்துல இருக்கிற வீட்டு உரிமையாளர்கள் மற்றவர்கள் சொன்னபோது கூட அதை மீறி அவங்க வச்சாங்கங்கிறது சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம கடந்த வீடியோவில் பேசும்போது பத்திரிகை துறை நண்பர்கள் சொன்ன ஒரு செய்தி, ஆம்புலன்ஸ் வலது பக்கம் இருந்தும் இடது பக்கம் இருந்தும் சாரையாக வந்துகிட்டு இருந்தது, அது எப்படி வந்தது தெரியல அப்படிங்கிற செய்தி சொன்னாங்க. அதுக்கு பிறகு கரூரில் இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் பலர்கிட்ட பேசும்போது சொன்ன செய்தி, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குறிப்பாக அந்த வேல்சாமிபுரம் பகுதியில் ஈரோடு ரோடு கோயம்புத்தூர் ரோட்டில் ஒரு 5 அல்லது 6 ஆம்புலன்ஸ் அந்த பகுதியிலேயே நிற்கும். குறிப்பாக அமராவதி மருத்துவமனைன்னு ஒரு மருத்துவமனை இருக்குது, அங்கே 2-3 ஆம்புலன்ஸ் இருக்குது. இந்த பகுதியில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, கரூர் நகரப்பகுதியில் கொஞ்சம் பேர், வேடசந்தூர் ரோடு, சேலம் ரோடு, இந்த மாதிரி பல இடங்களில் ஆம்புலன்ஸ் இருக்கும். ஏதாவது ஒரு விபத்து நடந்து ஒருத்தருக்கு செய்தி வந்திருந்ததுன்னா அந்த நபர் தான் எவ்வளோ தூரத்தில் இருக்கேன், என்னால் அந்த இடத்துக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வர முடியாது, வேறு யாராவது பக்கத்தில் இருக்க போங்க அப்படின்னு ஒரு ஆடியோ மெசேஜை போட்டு விட்டுருவார் அவங்களுக்கான குரூப்பில். அந்த ஆடியோ மெசேஜை பார்த்துட்டு யார் பக்கத்தில் இருக்காங்களோ அவங்க போட்டு போய் அந்த அடிபட்ட நபரை சிகிச்சைக்கு சேர்த்திடுவாங்க. இதுதான் வழக்கமாக அந்த பகுதியில் நடந்துட்டு இருக்கிற நடைமுறை. 27ஆம் தேதி மாலை கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நிறைய பேர் மயங்கி விடுகிறாங்கன்ற செய்தி காவல்துறை மூலமாக ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு போகுது. அவர் அந்த குரூப்பில் எல்லாத்துக்கும் செய்தியை தூக்கி போட்டுறாரு. முதல்ல அந்த பகுதியில் இருந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் எல்லாமே வலது பக்கம் இருந்தவங்க இடது பக்கம் இருந்தவங்க எல்லாமே கூட்டத்தை நோக்கி உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் நகரத்தினுடைய பல பகுதியில் இருந்த ஆம்புலன்ஸும் வந்திருக்குது. அவ்வளவு ஆம்புலன்ஸ் வந்தும் அடிபட்டவர்களுடைய காயம்பட்டவர்களை ஏற்றிட்டு போக முடியாமல் ஒவ்வொரு வண்டியிலையும் 4 பேர் 5 பேரை தூக்கி அடுக்கிட்டு போனதாக ஒரு செய்தியும் சொல்கிறாங்க. குறிப்பாக சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியை சேர்ந்த ஒருவருடைய குழந்தை ஸ்ரீநாத் அப்படிங்கிற பையன், 16 வயசு பையன், இந்த நிகழ்வில் இருந்திருக்கான். அவர் மத்திய ரயில்வே துறையில் வேலை செய்யக்கூடியவர். மாலை ஒரு 7:30 மணி அளவில் டியூட்டி முடிச்சுட்டு வந்து தன்னுடைய பையன் கூட்டத்துக்கு போயிருக்கிறதா அவங்களுடைய மனைவி சொல்லியிருக்காங்க. பையனை தேடி கிளம்பி ரயில்வே குவார்ட்டர்ஸ்லேருந்து வெளியில் வர்றாரு. அவர் குடியிருக்கிற அந்த ரயில்வே குவார்ட்டர்ஸ் பக்கத்துலேயே ஒரு மருத்துவமனை இருக்குது. அது ஒரு சின்ன மருத்துவமனை தான். அந்த மருத்துவமனையில் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து நின்றுருக்கு. வழக்கமாக மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் வர்றது இயல்பான செய்தி தான் அப்படின்னு அவர் பார்த்துட்டு கடக்கும்போது ஒன்றுக்குள்ளேருந்து ஒன்றா ஒரு 3-4-5 பேரை வெளியில் தூக்கியிருக்காங்க. எல்லாமே கை கால்களை ஆட்டக்கூட முடியாத சூழலில் வெளியில் இறக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுக்கு பிறகு அவருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, என்ன இத்தனை பேர் உள்ளே இருந்திருக்காங்க, என்னவா இருக்குது அப்படின்ட்டு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்கிட்ட கேட்கும்போது, விஜய் கூட்டத்துக்கு போனதில் கலவரம் ஏற்பட்டு எல்லாம் மூச்சு திணறல் வந்துருச்சு, எல்லாம் மயக்கம் போட்டாங்க, அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காரு. அதுக்கு பிறகு அவர் அங்கேருந்து பைக் எடுத்துக்கிட்டு வேகமாக கூட்டம் நடத்த இடத்துக்கு போயிருக்காரு. ஆனாலும் அவருடைய மகன் அந்த கூட்ட நெரிசலில் இறந்துருக்காரு. இப்படித்தான் நிகழ்வு நடந்திருக்கு. ஒரு ஆம்புலன்ஸில் 5 அல்லது 6 பேரை ஏற்றிட்டு வந்ததை நான் பார்த்தேங்கன்னு சொன்னார். இந்த அளவில் தான் காயம்பட்டவர்களே ஒரு ஆம்புலன்ஸுக்கு ஒருத்தருங்கிறது எல்லாமே ஏற்ற முடியாமல் 5-6 பேரை ஏற்றிட்டு போகிற மாதிரியான சூழல் இருந்திருக்கு. அதே மாதிரி அந்த பகுதியில் சுற்றின ஆம்புலன்ஸ் டிரைவர் எல்லாமே ஊரை பல முறை சுற்றி வந்ததாகவும் ஒரு செய்தி சொல்கிறாங்க. ஏன்னா கூட்ட நெரிசலில் தெற்கு வடக்காக இருக்கிற அந்த ரோட்டில் எல்லாம் வெளியே ஒடியாந்துட்டதுனால உள்ளே போக முடியாமல் பல ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் அவங்க உள்ளூர் பகுதி தெரிஞ்சதுனால பின்பக்க சந்து வழியாக போகலாம், வலது பக்க சந்து இடது பக்க சந்து, அந்த மாதிரி சந்துக்கு உள்ளே பூந்து காயம்பட்டவங்களை வெளியில் எடுத்து வரக்கான முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்படி போகும்போது சில சந்துகள் அடைக்கப்பட்டதுனால திரும்பி வந்திருக்காங்க. இது எல்லாருக்குமே பார்க்கும்போது ஆம்புலன்ஸ் அங்கே தேவையில்லாமல் சுற்றுனதாகவும் திட்டமிட்டு காலதாமதப்படுத்துறதுக்காக சுற்றுனதாகவும் சில செய்திகள் இருக்குது. ஆனால் அது எதுவுமே உண்மை இல்லை. சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவர்களுக்கும் அந்த வழி அடைக்கப்பட்டிருக்குது, அந்த வழியில் கார் நிற்குது, அந்த வழியில் பிரச்சாரத்துக்கு வந்திருந்த பைக்கெல்லாம் நிறுத்தியிருக்காங்க. இன்றைக்கெல்லாம் நீங்கள் பைக் நிறுத்துறது சாதாரணமாக சொல்ல முடியாது. எந்த ஒரு இளைஞனும் ஒரு 30-35 வயசுக்கும் கீழே இருக்கிற எந்த ஒரு பையன் பொண்ணு யாராக இருந்தாலுமே சாலையில் எப்படி பைக்கை நிறுத்தணும், போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாமல் எந்த இடத்துல எப்படி வண்டி நிறுத்தணும் அப்படிங்கிற அந்த பொறுப்பெல்லாம் கிடையாது. அளவுக்கு அதிகமாக 2 சக்கர வாகனங்கள் பெருகி போயிருந்த சூழலில் அந்த கூட்டம் நடந்த இடத்திலும் பல இடங்களில் தெருக்களில் ஆள்கள் நடந்து போக முடியாத அளவுக்கு 2 சக்கர வாகனங்கள் உள்ள நிறுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த 27,000 பேர் அங்கே வந்தாங்கன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் நிச்சயமாக 2 சக்கர வாகனத்தில் வந்தவங்க தான் இருப்பாங்க. வேல்சாமிபுரம், வடிவேல் நகர் அந்த பகுதியில் இருக்கிற எல்லா தெருக்களிலுமே 2 சக்கர வாகனங்கள் நின்றுருக்கு. அதில் ஆம்புலன்ஸ் உள்ளே போக முடியாமல் தான் பல இடங்களில் ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் சுற்றி போய் அந்த மெயின் ரோட்டுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணாங்கிறதையும் அங்கே இருக்கிற ஆம்புலன்ஸ் டிரைவர் அந்த பக்கத்தில் குடியிருப்பவர்கிட்ட பேசும்போது நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. மொத்தத்தில் அங்கே நடந்திருக்கிற எதுலேயுமே சதியோ திட்டமிடுதலோ கவனக்குறைவாக அரசு நிர்வாகமோ காவல்துறையோ நடந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கான துளி தரவுகள் கூட கிடைக்கல. முழுக்க விஜய் அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் திட்டமிட்டு அமைக்காதனுடைய விளைவாக தான் இவ்வளோ பெரிய பாதிப்பு நடந்திருக்குது. குறிப்பாக அதிகம் பேர் உயிரிழப்புக்கும் அதிகம் பேர் அடிபடுவதற்கும் காரணமாக அமைஞ்சிருந்தது விஜய் கூட்ட
நடத்தின அந்த கூட்ட மேடையிலேருந்து ஒரு 50 அடி தூரத்தில் இருந்த ஒரு கழிவுநீர் கால்வாய் மேலே போட்டிருந்த கல் உடஞ்சி விழுந்து உள்ள பல பேர் அடிபட்டதாக சொல்கிறாங்க. ஒரு கழிவுநீர் கால்வாய்க்கான கல் எந்த ஊரில் போட்டிருந்தாலுமே ஒரு 10 பேர் ஏறலாம், 15 பேர் ஏறலாம். அந்த அளவுக்கு அது தாங்கிறது அளவுக்கு தான் இருக்கும். 30-40 பேர் அது மேலே ஏறி நிற்கும் போது தாங்க முடியாமல் உடஞ்சிருக்கு. அதனால தான் அந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க. அதிலும் கூட திட்டமிட்ட செய்தி அப்படிங்கிறதுலாம் கிடையாது. யதார்த்தமாக நடந்திருக்கிற ஒரு விஷயமாக தான் பார்க்க வேண்டியது. மொத்தத்தில் கரூரில் நடந்த எல்லா நிகழ்வுகளுக்கும் தானும் தன்னுடைய நிர்வாகிகள் தான் பொறுப்பு அப்படிங்கிறத முழுக்க மறைச்சிட்டு அரசின் மீது குற்றம் சுமத்தக்கூடிய பார்வையில் தான் விஜய் பேசியிருக்காரு. அதே நேரத்தில் விஜய் அப்படிங்கிற ஒரு சக்தி, அரசியல் சக்தியாக, அதாவது இளைஞர்களையும் சிறுவர்களையும் ஈர்த்திருக்கிற ஒரு சக்தி அரசியல் சக்தியாக பரிமாணம் எடுத்து வளர்ந்துட்டு இருக்குது. இதை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம், ஒரு அச்சம் திமுகவுக்கு உள்ளார இருக்கிறதுங்கிறதையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா திமுகவினுடைய குடும்பத்திலிருந்து வந்த பலரும் விஜயோடு இருக்காங்க, அதிமுகவினுடைய குடும்பத்திலிருந்து பலரும் விஜயோடு இருக்காங்க. இப்படி எல்லா குடும்பத்திலிருந்து வாக்குகளுமே விஜய் ஒரு குறிப்பிட்ட அளவை பிரிக்கிறார் அப்படிங்கிறத கண்கூட நம்மளால் அனுமானிக்க முடியுது. ஆனால் உள்ளபடியே திமுக தலைமை மக்களோடு நெருக்கமான தொடர்பு இருந்து மக்களுக்காக முழுக்க இந்த அரசு பணியாற்றுதுங்கிறது உண்மையாக இருந்தால் இதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திமுகவில் இருக்கிற அத்தனை பேருமே மக்களுக்காக பணியாற்றுறாங்களான்னா 100% கிடையாது. தன் மக்களுக்காகத்தான் பணியாற்றிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் தங்களுடைய குடும்ப வளர்ச்சியையும் தங்களுடைய உறவினர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய வளர்ச்சியிலையும் தான் அக்கறை காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற அந்த பொறுப்பு அமைச்சர்களுக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் எத்தனை அவங்களுடைய வீட்டுக்கு போகுது அப்படிங்கிறத அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளே பட்டியல் போட்டு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு எல்லா துறைகளிலுமே ஊழல் நடந்துகிட்டு இருக்குது. பத்திரப்பதிவுத்துறை, வருவாய்த்துறை, வணிக வரித்துறை, போக்குவரத்து துறை, இப்படி ஒவ்வொரு துறை சார்ந்திருக்கிற அமைச்சர்களும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு ஊரிலும் இருக்கிற அதிகாரிகளிடமிருந்து கப்பம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. எந்த ஒரு அதிகாரியுமே பணி மாற்றம் அப்படிங்கிறது காசு இல்லாமல் நடக்கிறதில்ல. குறிப்பாக பள்ளி ஆசிரியர்கள் அவங்களுக்கு மாற்று வழி வருமானம் இல்லாத சூழலில் இருக்கிறவட்ட கூடவும் 6 லட்சம் ரூபா வாங்கிட்டு தான் இப்போ பணி மாற்றுதல் கொடுத்துட்ருக்காங்க. இதையெல்லாம் கட்டுப்படுத்த தவறியதனுடைய விளைவாக தான் விஜய் அப்படிங்கிற ஒரு நபர் இப்போ அரசியலுக்கு வந்திருக்கார் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதிகாரமும் ஒழுக்கமும் கட்டுப்பாடும் இல்லாத ஒரு அரசு ஆட்சி செலுத்தும் போது உதிரி கட்சிகள் தோன்றுவது தவிர்க்க முடியாது அப்படிங்கிறது அரசியலில் இருக்கின்ற ஒரு பொதுவான விதி. அந்த அடிப்படையில் திமுகங்கிற இந்த கட்சி ஒரு கட்டுப்பாடு இல்லாமல், ஒரு நிர்வாகத்திறன் இல்லாமல், அல்லது மக்கள் விரும்பத்தக்க வகையில் இல்லாமல் ஆட்சி நடப்பதனுடைய விளைவாகத்தான் விஜய் போன்றிருக்கிற உதிரிகள் அரசியலுக்கு வந்திருக்காங்க. அனுபவம் இல்லாதவர்கள் மக்கள் உயிரோடு விளையாண்டுட்டு இருக்காங்க. இன்னும் பல சாதி சங்கங்களும் அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டில் தோன்றும். அதுவும் இதுபோல உயிரிழப்பு அனைத்துக்கும் காரணமாக அமையும். அப்படி இருக்கக்கூடாது. மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும், மக்கள் ஒழுக்கத்தோடு நேர்மையோடு வாழணும் அப்படின்னு திமுக நினைச்சதுன்னா, முதல்வர் ஸ்டாலின் விரும்பினார்னா தன்னுடைய கட்சியில் திறன் உள்ளவர்களுக்கு பொறுப்பை கொடுத்து ஒழுக்கமும் நேர்மை உள்ளவர்களை மந்திரியாகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் மாற்றி அவங்கள சரியாக செயல்பட வச்சாங்கன்னா மட்டும்தான் மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க. இந்த உதிரிகள் வராமல் போகும். நீங்கள் நிர்வாகத்திறனின்மை காரணமாக ஒழுக்கம் நேர்மை இல்லாத அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் வச்சுருந்தீங்கன்னா நாட்டில் உதிரி கட்சிகள் தோன்றிட்டு தான் இருக்கும். அது ஒரு நாள் இல்லாமல் போனாலும் இன்னொரு நாள் உங்களுக்கு எதிராக வரும். வெறும் பிஜேபி எதிர்ப்பு, இந்துத்துவ எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த ஆயுதங்களை மட்டுமே நீங்கள் கையில் பிடிச்சி மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறதுங்கிறதெல்லாம் சாத்தியம் கிடையாது. மக்கள் விரும்பத்தக்க ஆட்சியாக இந்த ஆட்சி மாறணும். அதுக்கான வழியை செய்யணும். அதுதான் விஜய் போன்றிருக்கிற உதிரி கட்சிகள் வராமல் தடுப்பதற்கான ஒரே வழி அப்படிங்கிற ஒரு செய்தியோடு இந்த வீடியோவை நம்ம நிறைவு பண்ணிக்குவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.